உங்க வங்கி கணக்குல இந்த 10 பரிவர்த்தனைகள் நடந்துச்சுன்னா வருமான வரித்துறை நோட்டீஸ் உங்க வீடு தேடி வரும். நாம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அது ரொம்பவே ஆபத்தானது. நீங்க செய்யற ஒவ்வொரு பெரிய பரிவர்த்தனையையும் பின்னால இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்குது வருமான வரித்துறை. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பெரிய பரிவர்த்தனையையும் கண்காணிக்கின்றது. இன்றைய டிஜிட்டல் காலத்துல நாம செய்யற ஒவ்வொரு ரூபாய் பரிமாற்றமும் வருமான வரித்துறையினுடைய ரேடார்ல கண்காணிக்கப்படுது. ஏன் கணக்கு ஏன் பணம் அப்படின்னு நாம நினைச்சாலும் குறிப்பிட்ட வரம்பை தாண்டும் போது வங்கிகள் தானாகவே அந்த தகவலை வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கிற அந்த சாஃப்ட்வேரை வங்கிகள் வச்சிட்டு இருக்காங்க. சமீப காலமா பலருக்கும் வருமான வரித்துறை கிட்ட இருந்து நோட்டீஸ் வரதுக்கான முக்கிய காரணமும் இதுதான். அப்படி வருமான வரித்துறையினுடைய பார்வையில விழும் டாப் 10 பரிவர்த்தனைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒன்னு, சேமிப்பு கணக்குல 10 லட்சம் ரூபாய். ஒரு வருஷத்துல 10 லட்சத்துக்கு மேல உங்க வங்கி கணக்குல டெபாசிட் செய்திருந்தா உடனே உங்க விவரத்தை மேலிடத்துக்கு தெரியப்படுத்திவிடும் வங்கிகள். 2, நடப்பு கணக்கில் 50 லட்சம் ரூபாய். வியாபாரம் செய்றவங்க 50 லட்சத்துக்கு மேல பண பரிமாற்றம் செய்திருந்தா அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 3, நிலையான வைப்பு தொகை 10 லட்சம். ஒரே நேரத்தில் 10 லட்சத்துக்கு மேல FD போடுறவங்க அந்த பணத்துக்கான ஆதாரத்தை சொல்ல தயாரா இருக்கணும். 4, கிரெடிட் கார்டு பில். 1 லட்சத்துக்கு மேல ரொக்கமாவோ அல்லது 10 லட்சத்துக்கு மேல ஆன்லைன் மூலமாவோ கிரெடிட் கார்டு பில் கட்டினா வருமான வரித்துறை உங்கள் வீட்டு கதவை தட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். 5, ரியல் எஸ்டேட். 30 லட்சத்துக்கு மேல சொத்து வாங்கினாலோ அல்லது வித்தாலோ அந்த பதிவு தகவல் வருமான வரித்துறைக்கு போயிடும். இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கடன் வாங்கி தான் சொத்து வாங்குவாங்க. அவங்க வருமான வரி கட்ட தேவையில்லை, மாறா அவங்க வருமான வரி சலுகையை பெற முடியும். ஆனா ஏன் அவங்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 50 லட்சத்துக்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா வருமான வரித்துறை பார்க்கறது இப்படிதான். அதாவது வீட்டுடைய மதிப்பு 50 லட்சம், வங்கி கடன் 40 லட்சம், உங்க கை காசு 10 லட்சம், பதிவு கட்டணம் 5 லட்சம். இங்க நீங்க செலுத்திய அந்த 15 லட்சம் 10 + 5 அந்த பணம் எங்க இருந்து வந்தது, அது உங்க சம்பள பணமா அல்லது கணக்குல காட்டப்படாத பணமா அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க முறையா வங்கி மூலமா கடன் வாங்கியிருந்தா அந்த கடனுக்கான ஆவணம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆதாரம். உங்க வருமான வரி தாக்கல்ல எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு காட்டிட்டாலே வரித்துறை உங்களை எதுவுமே செய்யாது. 6, பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட். ஷேர் மார்க்கெட்டில் 10 லட்சத்துக்கு மேலே முதலீடு செய்கிறது உங்களை கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரும். 7, வெளிநாட்டு பயணம். நீங்கள் ஒரு வருஷத்தில் 10 லட்சத்துக்கு மேலே வெளிநாட்டு பயணங்களுக்காகவோ அல்லது பண பரிமாற்றத்துக்காகவோ செலவு செஞ்சிருந்தா அது ஆடம்பர செலவாக கணக்கில் எடுத்துப்பாங்க. 8, பெரிய ரொக்க பரிமாற்றம். எந்த ஒரு தனிநபர்கிட்ட இருந்தும் ஒரே நாளில் 2 லட்சத்துக்கு மேலே ரொக்கமாக பெறுறது சட்டப்படி குற்றம். வருமான வரி சட்டம் செக்ஷன் 269 ST படி இது மிக கடுமையான குற்றமாக கருதப்படுது. எந்த ஒரு தனிநபரும் மற்றொரு நபரிடமிருந்து ஒரே நாளில் ஒரே பரிவர்த்தனையா 2 லட்சம் அல்லது அதற்கு மேலே ரொக்கமாக வாங்கக்கூடாது. ஒரு நபர்கிட்ட இருந்து பலமுறை பிரித்து வாங்கினாலும் மொத்த தொகை 2 லட்சத்தை தாண்டா அது குற்றம் தான். ஒரு பொருளை வித்து, உதாரணத்துக்கு கார் அல்லது நகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வித்து அதற்கான பணத்தை வெவ்வேறு நாட்களில் வாங்கினாலும் அது 2 லட்சத்தை தாண்டா குற்றமாகும். நீங்கள் யார்கிட்டயாவது 2 லட்சம் ரொக்கமாக வாங்கினா அந்த முழு தொகையுமே அபராதமாக விதிக்கப்படும். அதாவது வாங்கிய பணத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியதான். 9, உறவினர் அல்லாதவரிடம் வாங்கும் பரிசு. உங்கள் இரத்த உறவு அல்லாத ஒருவரிடமிருந்து ஆண்டுக்கு 50,000க்கு மேல கிஃப்ட் வாங்கினா அதுக்கு நீங்க வரி கட்ட வேண்டியிருக்கும். இதுவும் வரித்துறையினுடைய கண்காணிப்புல இருக்குது. 10, பான் கார்டு மற்றும் IT ரிட்டர்ன்ஸ். வங்கி டெபாசிட் செலவுகளுக்கும் நீங்கள் தாக்கல் செய்யும் வருமான வரி அறிக்கையில் காட்டிய வருமானத்துக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா வருமான வரித்துறை உங்கள் கதவை தட்டுவது உறுதி. ஆக மொத்தத்தில் என்ன பண்ணாலும் வருமான வரித்துறை கிட்டே இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அதற்கான சரியான ஆதாரங்கள் வச்சிருந்தா மட்டுமே தப்பிக்க முடியும்.